Entertained by Ritix Studios. சங்கர் மிஸ்ஸிங் கேஸில் என்ன அப்டேட்? என் உள்மனசு சொல்லுது அவன் கொஞ்சம் தப்பான ஆளாக இருப்பானான்னுவோ. அவனோட லாஸ்ட் மூமெண்ட்டை கண்டுபிடிங்க. எங்கே போனா, யார்கிட்ட பேசுனா, மொபைல் டவர் லொக்கேஷனை கண்டுபிடிச்சி எனக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. போலீஸ் நம்மள அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா? என்ன பண்ண போறோம்? என்ன மாட்டிட்டோமா? போச்சு. என்ன பண்ணுங்க? சேர்ந்து ஃப்ரைடே நைட்டு 7 மணிக்கு சங்கருக்கு கால் பண்ணி பார்ட்டி பண்ண சரக்கு கேட்டிருக்கீங்க, ரைட்? அன்றைக்கி நைட் எல்லாம் ஒரே கலாட்டா பண்ணியிருக்கீங்க சார். ராத்திரிலாம் ஒரே சத்தம் சார். ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். ஒரே சவுண்டு, பாட்டு, கூத்து எல்லாமே நடக்குது சார். மேலே வீட்டில் இருக்கிறதா வேணாவா சார்? அவ்வளோ தொல்லையாக இருக்குது. ஆமாம் சார், ஒரே தொல்லையாக இருக்குது. நாங்கள் வீட்டில் குடியிருந்தா வேணாமான்னு தெரியல. தூங்க முடியலன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க. ஓ அதான். உண்மையை சொல்லுங்க, குடிச்சிட்டு சண்டை போட்டிங்களா? எல்லா கேர்ள்ஸும் சேர்ந்து ஷங்கரோட குடிச்சோம் சார், அதான் நடந்தது. உண்மை என்னங்கிறத நான் சொல்கிறேன். அன்னைக்கு நைட்டு எல்லாரும் குடிச்சிட்டு சண்டை போட்டிருக்கீங்க. போதையில் சங்கரை எல்லாரும் சேர்ந்து அடிச்சு கொண்டிருக்கீங்க, ரைட்? ஐயோ, கொலைலாம் எதுவும் பண்ணல சார். எல்லாரும் சேர்ந்து முட்டை கலக்கி சாங்க்கு வைப் தாங்க சார் பண்ணணும். முட்டை கலக்கியா? வைபு பண்ணீங்களா? வைபு இவ்வளோ நடந்திருக்கு, நீ என்ன பண்ணிட்டு இருந்த வாடன்? உன்னை உரிச்சா எல்லாம் சரியா வரும். சரக்கு அட்டையை போட்டு இரு, உன்னை வச்சுக்கிறேன். ஜெயிலில் போடுங்க சார். பொட்ட பிள்ளைங்களா இருந்துட்டு குடிக்கிறேன்னு சொல்றீங்களே, வெக்கமா இல்ல? குடிக்குனது என்ன சார் ஆணோ பெண்ணோ? நம்ம எல்லாம் ஈக்குவல் அல்லே. யோரன் சார், எல்லாரையும் தனித்தனியாக என்கொயரி பண்ணோம். ஒவ்வொருத்தரையும் வர சொல்லு. சரி சார். சூப்பரு. அப்புறம் நீங்களா உண்மையை ஒத்துக்கிட்டீங்களான்னா வெறும் ஜெயில் தான். நானா கண்டுபிடிச்சேன்னா என்கவுண்டர் தான். வாடி 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 என் செல்லம், உன்னதான் தேடிட்டு இருந்தேன். இவன் தாண்டா தமிழ்நாடு போலீஸ். எப்படி பண்ணா பருப்புலன்னு விசாரணை. காவல்துறை பாவிகளின் எதிரி, ஆனா ஆவிகளோட நண்பன். அம்மா, உனக்கு குடிக்கிறதுல ஈக்குவல் ரைட்ஸ் வேணுமா? உன் அப்பா வரட்டும், உன் காலை உடைக்க சொல்றேன். சேச்சி சேச்சி, அச்சன்ட்ட மட்டும் சொல்லாதீங்க சேச்சி, எனக்கு ஒண்ணு போடுதான் சொல்லுவேன். சேச்சி ப்ளீஸ், சேச்சி ப்ளீஸ். சொல்ல வேண்டிய அப்படிதான். ஏய் வார்டன், நீ மட்டும் சொன்ன நீ அவ்வளவுதான்டி. ஏய் என்னடி பண்ணுவ? நீ குளிக்கிறத வீடியோ எடுத்து இன்ஸ்டால போட்டுருவேன். ஐயோ அம்மா, என் ஃபாலோவர்ஸ்லாம் முரட்ட சிங்கிள் மௌலவனை வச்சு செய்வாங்கடி. அன்னைக்கு பார்ட்டிக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு? பார்ட்டிக்கு அப்புறம் நாங்கள் எல்லாரும் தூங்க போனோங்க சார். அப்போ நந்தினி ரூம்ல சத்தம் கேட்டுச்சு சார். அப்போ நான் போனேன். நீ இப்படிப்பட்டவன் நான் நினைக்கவே இல்ல. நீ எல்லாம் மனுஷனா? நீ எல்லாம் எந்த மாதிரி ஆளுடா? உன்னை நம்பி வந்தா பாரு, செத்து தொலைடா. நந்தினி, என்ன மன்னிச்சிரு நந்தினி. என்னை ஏன் திட்டிகிட்டே இருக்கிற? என்னை பிடிக்கல அவனுக்கு. விட்றா,
எனக்கு ஒன்ன பிடிக்கல, உன் ஃபேமிலி பிடிக்கல, நீ பண்ற ஒர்க்கும் பிடிக்கல. எங்கேயாவது போய் செத்து தொலைடா. அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன் சார். அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல சார். ஏய் ஏய் இங்க பாரு, பொய் பேசாத. ஏன்டி இப்படி பொய்யோ புழுகி சொல்ற? ஆனால் நந்தினி திட்டின திட்டுக்கு சங்கர் ஒருவேளை ஓடி போயிருக்கலாம் சார். இல்லைனா பண்ணி இறந்துருக்கலாம் சார். சார் 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 அவ பொய் சொல்றா சார். அதை நம்பாதீங்க சார், நம்பாதீங்க சார். நான் சொல்றது கேக்குதா இல்லையா சார்? சார் நம்பாதீங்க சார். இங்க பார், உண்மையை சொல்லிரு. இது என்ன வை, உன்னைய கொன்றுவேன். பேர் என்ன? சோபனா. சரி, கல்யாணம் ஆயிடுச்சா உனக்கு? இல்ல சார். பார்க்கறதுக்கு திரிசா மாதிரி இருக்கியே. தேங்க்ஸ் சார். என்ன கூட விஜய்ன்னு தான் சொல்லுவாங்க. ஆமை கரெக்ட்? ஏய் ஏய் வலியாதடா தற்குறி. இவளுகளெல்லாம் நம்பாதீங்கடா. கொன்னு குழியில போட்டு மூடிடுவாளுங்கடா. சரி சொல்லு, அன்னைக்கு என்ன நடந்துச்சு? அன்னைக்கு நைட்டு பார்ட்டி முடிச்சுட்டு வெளியே நின்று தம் அடிச்சுட்டு இருந்தேன் சார். அப்போ சோபனா, நீ ரொம்ப அழகா இருக்க. நந்தினிக்கு முன்னாடி நான் ஒன்றை பார்த்துருந்தா ஒன்றைத்தான் லவ் பண்ணியிருக்கேன். அழகுல உன்னோட கம்பேர் பண்ணும்போது நந்தினி இங்க, நீ அங்க. இப்ப கூட ஒன்று கேட்டுப்பா டார்லிங், நம்ம டேட் பண்ணலாமா? யூ டேம் இட். என் ஃப்ரெண்டுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். கெட் லாஸ்ட். பாடி இதாங்க சார் அன்னைக்கு நடந்துச்சு. ஓ, அப்படியே சொன்னாவன். அடிப்பாவி. ஏண்டி எலும்பி, உன்னேனா டேட்டிங் கூப்பிட்டேன். உனக்கு இந்த ஆசை வேற இருக்கா? இதை நான் நந்தினி கிட்ட மறைச்சிட்டேன். ஓ, கேட்டா ரொம்ப வருத்தப்படுவா. நீங்களும் சொல்லாதீங்க சார் ப்ளீஸ். இல்லை இல்லை, இட்ஸ் ஓகே, சொல்ல மாட்டேன். தேங்க்ஸ் சார். பாடி சேச்சி, நீ என்ன கதை விட போற? உன் கையை பிடிச்சி இழுத்துன்னு சொல்லி சொல்ல போறியா? சொல்லு, நீ தான் தைரியமான ஆளாச்சே. அன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு மேலே என்ன நடந்துச்சு? பாட்டி கழிஞ்சப்போ நாங்கள் எல்லாரும் உறங்கான் போய் அப்பன்யா என்ற பாய் ஃப்ரெண்ட்னே விழிக்கான் வேண்டி புறத்துக்கே வண்ணியு. அப்போ ஹலோ சங்கர். செல்வி, மற்றவங்களுக்கு தான் நீ ஆண்டி, எனக்கு எப்போதுமே நீ தான் பியூட்டி. சி, நீ அந்த கன்றாவை நோக்குனது சாரு. நீ அறிஞ்சு அது இல்லீகல் கான்டாக்ட் போல. ஏண்டி சேச்சி, நீ சரக்கடிச்சத அந்த வார்டன் பார்த்துட்டு உங்க அப்பன்ட்ட சொல்லிடுவேன்னு சொன்னதுக்காக நீ அவளை பழி வாங்குறதுக்கு என்ன டேமேஜ் பண்ணிட்டியடி? பா, இந்த சங்கர் கதையை கேட்டு தலை சுத்துது. ஒரு டீ சொல்லுங்களேன்ப்பா. பா, இந்த கேஸை டீல் பண்ணுவோமா இல்லை விஆர்எஸ் வாங்கிட்டு போயிடுவோமா? தெரியாம ஃபிகரை தெரியுங்களாடி ஃபிகரு. உங்களுக்கு விக்கிறண்டி ஆப்பு. ஏய், என்ன மனசுக்குள்ள பிளான் போட்டுட்டு இருக்க? திருட்டுத்தனம்? ஐயோ இல்லைங்க சார். உண்மை சொல்லு சார். நான் சொல்றதெல்லாம் உண்மை சார். அந்த சங்கர் ரொம்ப நல்லவர் சார். என் மேல ரொம்ப பாசமா இருப்பாரு சார். எப்போ வந்தாலும் என்னை பார்க்காம போக மாட்டாரு சார். இவளுங்க தான் ஏதோ பண்ணிட்டாளுங்க சார். சங்கர் காணாம போனதுக்கும் இந்த 4 பேர்த்துக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு சார். அப்போ உனக்கு தொடர்பு இல்லை? ஐயோ இல்ல சார். கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுங்க சார், உங்களுக்கு புண்ணியமா போகும் சார். கண்டுபிடிக்கிறேன், கூடி சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன் சார். ரிசர்ச்சில் கண்டுபிடிச்ச உண்மை என்னன்னா, சங்கர் நந்தினியை கர்ப்பமாக்கியிருக்கான், சோபனாவுக்கு ரூட்டு விட்டுருக்கான், வார்டனை வச்சிருந்திருக்கான்.
இன்னும் எத்தனை பொண்ணுங்களுக்கு என்னென்ன கொடுமை பண்ணான்னு தெரில சார். அடி மொத்தத்தில் சங்கர் ஒரு பொறுக்கி பையன். இப்போ கூட ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை மாட்டி ஓடி ஒளிஞ்சிருப்பான். அடப்பாவி டேய், அவளுக்கு தான் இப்படி போய் பேசிட்டு திரியிறாளுங்கண்ணா. நீ இவ்வளோ பில்டப் பண்ணி சொல்லிட்டு இருக்கிற. சரி அருண், ஓடிப்போன சங்கர் ஓடிப்போனவனாவே இருக்கட்டும். சரி சார். அவன் திரும்பி வராமல் இருக்கிறதா நந்தினிக்கும் நல்லது. ஸோ இனி நம்ம அவனை தேடி நம்ம டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம கிளம்புவோம். செத்தான்டா சேகர். ஒரு சீனியர் ஆஃபீஸ்கிட்ட என்ன வேலை பார்க்குறேன்?